அவர்கிட்ட கேட்டேன், பேசாம நான் பத்ரியை கேன்சல் பண்ணி மதுரா போகலாமான்னு. அவர் கோச்சுன்னுட்டார். நான் வருஷம் ஒழுங்காக பத்ரி வந்துட்டு இருக்கேன், சும்மா அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலான்னுட்டார். சரி ரைட் அப்படி நேரம் ரிஷிகேஷ் போனோம், ஹரித்வாரெலாம் போனோம். மனசு அடிச்சுட்டே ஐயோ மதுரா பாதுடி இறங்கலையே, மதுரா பாதுடி பிருந்தாவனம் போகலையே. நான் ஒரு மனசில் ஒரு துக்கம் கோவம் வந்துடுது எனக்கு. பத்ரி நாராயணன் உன்னை பார்க்குறேன் அவ்வளோ பெரிய முக்கியமாக எனக்கு. என் கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்தை பார்க்காம பெரிய பத்ரி என்ன பத்ரி அப்படின்னு நினச்சுட்டேன். எனக்கு பிருந்தாவனத்தை பார்க்காம ஊருக்கு வர வேண்டாம் அப்படின்னு விட்டேன். நாங்கள் ரிஷிகேஷ் போயாச்சு, ஹரித்வார் போயாச்சு. அன்றைக்கி பத்ரி கிளம்பணும். அப்போ தான் பார்த்தா ஒரு நல்ல விஷயம். பத்ரி வந்து அக்ஷய திருத்தியை அன்றைக்கி தான் அந்த வழி தரப்பா போகிற வழி. நாங்கள் அக்ஷய திருத்தியைக்கு முன்னாடியே அங்கே போயிட்டோம். அக்ஷய திருத்தியை அன்றைக்கி நாங்கள் ரிட்டர்ன் வரணும். அந்த மாதிரி டிக்கெட் அவர் புக் பண்ணிட்டார் ஞாபகம் இல்லாமல். கடைசியில் போக முடியாதுன்னுட்டார். எனக்கு ஒரே குஷி. ஐயா அவர் பார்த்தார் ரிஷிகேஷ் ஹரித்வாரத்தில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னார். நான் அப்படி கேட்டேன், மதுரா போகலாமா, எப்படி நம்ம டெல்லியில் தானே ட்ரெயின் ஏறணும் அப்படின்னு. சரி வா போகலாம் அப்படின்னுட்டார். சத்தியமாக நேர பகவான் மதுரா அழிச்சுட்டு போயிட்டான். பத்ரியா ஆனால் அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பத்ரியே போகலை. அதுக்கப்புறம் பத்ரிக்கு பகவான் சொல்லிட்டு இருந்தேன், அப்பா தெரியாதனமாக சொல்லிட்டேன், அதுக்காக இப்படி பண்ணாத அழிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சரியமானவன் பகவான். அவனிடத்துல கேட்டுட்டோம் அப்படின்னா அழிச்சுட்டு போயிடுவான். மதுராவில் பகவான் எங்கே ஜென்மஸ்தானமோ அது பக்கத்துலேயே தங்கிட்டு இருந்தேன். ராத்திரியெல்லாம் கூட அப்படி சுற்றிட்டு இருந்தேன். அடுத்த நாள் பிருந்தாவனம் போனோம். அப்போ எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது, ஒரே பேதி ஓவர் வெயில்னால. அதுக்கு நடுவிலையும் பகவான் என்ன கோவர்தனகிரி பிரதட்சணம் பண்ண வச்சா. இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இத்தனையும் நடந்தது எதிர்பார்க்காம எதிர்ச்சையாக. நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா போதும், சுவாமி தானா நடத்தி கொடுப்பார். எப்படி நடத்துவார்லாம் அவர் பாடு, நம்ம யோசிக்கவே வேண்டாம். சத்தியமாக யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு அழகா அழிச்சுட்டு போவார் பகவான். கருணா சாகரன், அதிவிசேஷமான. நான் முதல் தடவை பாம்பே போயிருந்தேன். அப்போ பாண்டுரங்க பக்தவச்சியம் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடித்தவொடனே நான் சொன்னேன், இவ்வளோ நாள் போய் சேவிச்சதே இல்லை, மானசீகமாக சேவிச்சிருக்கேன், நேர போய் சேவிச்சது இல்லைன்னு. உடனே உபன்யாசம் கேட்ட ஒருத்தர், நீங்கள் பன்றியபுரம் போகாமலே இப்படி சொல்கிறீங்களா, அப்போ போயிட்டு வருவோம் வாங்குவோன்னா கடகடன்னு ஒரு பஸ்ஸை புக் பண்ணார். ஒரு 30-40 பேர் கடகடன்னு அழிச்சுன்னு போயிட்டா பன்றியபுரத்துக்கு. அதிசயமாக இருக்கு எனக்கு இப்போ நினச்சா கூட. முதல் தடவை பன்றியபுரம் போன விஷயம். பகவான் அழிச்சுட்டு போயிடுவான் சத்தியம். இவர் மனசுக்குள்ள அந்த நாமச்சபம் பாண்டுரங்கனை பார்க்கணும்னு தாபம். பானுதாசரவ அப்பா அம்மாவே அழிச்சுட்டு போயிட்டா பன்றியபுரத்துக்கு. அழகா போயாச்சு, ரொம்ப சந்தோஷம். சந்திரபாகா நதியில் தீர்த்தம், அது ஒரு தனி சுகம் தானே. பன்றியபுரம் சந்திரபாகா அதெல்லாம் ஒரு தனி சுகம். ஆனந்தமா சந்திரபாகா நதியிலே தீர்த்தம் ஆடினார்கள். ஜோரா அத்தனை பேரும் பசனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த குழந்தையும் பசனம் பண்ணிட்டு நேர உள்ள போனான். ஜோரா பாண்டுரங்கனை பாதுடான். செங்கல் மேல நிற்கக்கூடிய கலியுக வரதனை, கண்கண்ட வரதனை, இடுப்பில் கையை வச்சுண்டு தேமேனு நிற்கக்கூடிய ஏழை பங்காளனை, சஜ்ஜன ரசிகன, சத்தான ஜனங்களிடத்திலே ரசிக ஸ்வபாவம் உடையவன், சஜ்ஜன ரசிகா. பகவான் நல்ல ரசிகன். பக்தர்களுடைய பக்தியை விதவிதமாக ரசிக்கிறான், யாரையும் ரசிக்காமல் இல்லை. அதனால தான் சிசுபாலன் அவ்வளவு திட்டுறான். அவன் திட்டுறதை கூட ரசிக்கிறான். நம்மளால் ரசிக்க முடியுமா? சிசுபாலன் அவ்வளவு திட்டுறான், ரசிக்கிறான் சுவாமி. பாண்டுரங்கன் நல்ல ரசிகன், அவ்வளவு அழகா ரசிக்கிறான். இந்த பானுதாசருடைய பக்தியெல்லாம் பார்த்து பிரமிச்சு போறான் பகவானே. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டுரங்கனை பார்த்து ஹிருதயத்தில் நன்னா நிரம்பியாச்சு பாண்டுரங்கன். திரும்ப ஊருக்கு வந்தார்கள். அழகா அப்பா அம்மா பார்த்து ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டான். இப்படி குடும்பம் நடக்கிறது. இவர் பாட்டுக்கு எந்த இதுலையும் பிடிப்பில்லாமல் இருக்கார். அப்பா அம்மாவே பார்த்து குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. சரி குழந்தை ஏதோ பக்தி பண்ணுறான், அண்ணா இருக்கட்டும். திருப்பி ஏதாவது கோச்சின்னு ஓடி போயிட்டான்னா. முன்னாடியே ஒரு தடவை ஓடி போய் மீட்டு கொண்டு வந்தாச்சு. அப்பயா சின்ன பையன், இப்போ கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைகள் ஆயாச்சு. இவன் பாட்டு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் தாயும் தகப்பனும் ஒரு வார்த்தை சொல்லலை. அதுவே அவருக்கு சுகமாக போயிடுது. சௌக்கியமாக பஜனை பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கார். குடும்ப பாரம் அப்படின்ற ஒரு பொறுப்பே அவர் தலையில் ஏறவே இல்லை. கொஞ்ச நாள் ஆயாச்சு. அப்பா அம்மா காலகதி அடைஞ்சுட்டான். அப்படியே பார்க்குறா, அவர் மனைவி பயந்து நிற்கிறா. எப்படி வாழ்க்கை நடக்க போகிறது இனிமேல் தெரியல, இவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார். அப்போ சில பந்துக்கள் ஊரில் இருக்கிறவாள்லாம் வந்தார்கள். வந்து பானுதாசரை பார்த்து சொன்னாப்பா, நீ பெரிய பக்தன் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. நீ பஜனை பண்ணுறதெல்லாம் வாஸ்தவம், எல்லாம் உத்தமம் தான். ஆனாலும் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய தர்மம்னு ஒன்று உண்டு. நம்ம தர்மத்தை விட முடியாது, பக்திக்காக எதையும் விடக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது.
நீ பண்ணிட்டே வா, அதுவா ஒன்று விட்டு போகணும். நீயா விட்டா அது தப்பு, பாபம். அப்போ அவள்லாம் சொல்கிறா, இது சரியில்லைப்பா, இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா இருந்தால் குடும்பத்தை நடத்திட்டு போயாச்சு, இனிமேல் அப்படி இருக்க முடியாது. உனக்கு மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, இவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு, தர்மம் உனக்கு இருக்கு. அப்படியே பார்க்குறார் பானுதாசர், இதெல்லாம் பழக்கமே இல்லை அவருக்கு, அப்படியே இருந்துட்டு போயிட்டார். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா திருக்கோளூர் பெண் பிள்ளை. கர்மத்தினாலேயே பகவான் அடைஞ்சுட்டார் ஜனக மகாராஜா. நம்ம கர்மத்தை விட்டு, நம்முடைய கடமையை விட்டு ஒதுங்கணும் நினைக்க 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 அது இன்னும் படுத்தும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய கடமைகளை விட்டு தப்பிக்க நினைக்கிறத போல பெரிய பாபம் உலகத்தில் எதுவும் கிடையாது. நம்ம கடமை என்ன உண்டோ அதை பண்ணித்தான் ஆகணும். அந்தந்த வயசுக்கு என்னென்ன கடமைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை செஞ்சே ஆக வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அது அப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கடமையிலே தப்பிச்சவா யாரும் வாழ்க்கையில் ஜெயிச்சதில்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்கிறா, அப்போ அவளே சொல்கிறா, நாங்கள்லாம் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு உனக்கு ஒரு முதலீடு பண்ணி தரோம், அதை வச்சுட்டு துணியெல்லாம் வாங்கி விற்று அந்த மாதிரி வியாபாரம் பண்ண. நம்ம ஊரில் இருக்கவள நிறைய துணி வியாபாரிகள், இந்த திருப்பூர்லாம் இருக்கு இல்லையா, துணி வியாபாரம், அழகாக துணியெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி இந்த ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணுற சில பேர் இடத்துல வா சொன்னா, இவரையும் அழிச்சுட்டு போங்கோ, இவருக்கு வியாபார நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுங்கோ, இவர் எப்படியே வளரட்டும். அப்போ அந்த 100 ரூபா முதலீடை வச்சு நல்லா வசந்து வா, உனக்கு எப்போ முடியறதோ அந்த பைசா நீ திருப்பி கொடுத்தா போதும், நீ உன் குடும்பத்தை பார்த்துன்னு நன்னா இருந்தால் போதும், கூடவே நீ பக்தி எல்லாம் பண்ணிக்கோ, நாங்கள் யாரும் வேண்டான்னு சொல்ல, பக்தி அவசியம்தான், ஆனால் குடும்பத்தை ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு பக்தின்றது நியாயம் இல்லை அப்படின்னா. அவரும் பார்த்தார், சரி பொறுப்புன்னு இருக்குது. மனைவியும் சொன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க, குழந்தைகள்லாம் இருக்கா, பெருசாகின்னு இருக்கா, குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொன்ன உடனே சரி ஒருத்தனை எதுவும் பாண்டவங்களுடைய இஷ்டம் ஏற்றுனுட்டா. பெரியவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு மனசு உண்டு, எது நடக்கிறதோ அவன் இஷ்டம். நமக்கெல்லாம் அறிவுரை சொன்னால் பிடிக்காது, எல்லாருக்குமே வேறு வழி இல்லாமல் வாயை மூடின்னு கேட்டுட்டு இருக்கமே வழிய அறிவுரைன்ற ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. சின்ன குழந்தைக்கும் பிடிக்காது, வயசானவாளுக்கும் பிடிக்காது, இள வயசுக்காரவாளுக்கும் பிடிக்காது. அடுத்த வாழ்க்கை அறிவுரை சொல்ல பிடிக்கும். நீங்கள் மட்டும் சொல்கிற, இல்லைன்னா உட்காந்துருக்க இடம் அப்படி சொல்லித்தான் ஆகணும், நான் வேறு வழி இல்லை, சொன்னால் தான் புரியும் சில விஷயங்கள்லாம். அப்போ சரின்னுட்டார். அவள்லாம் 100 ரூபா முதல் போட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுத்தா. இந்த துணி விற்க ஊர் ஊராக போகிற வாழ் இடத்துல அவரை சேர்த்து விட்டா, அவர்களை அழிச்சுட்டு போகிறா. போகிற வழிலாம் சொல்கிறா, இவ்வளோ ரூபாய்க்கு துணி வாங்கணும், இவ்வளோ ரூபாய்க்கு வைக்கணும், ஜாஸ்தியே வைக்கணும் விலை, யாராவது கேட்டால் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 50 ஆடி தள்ளுபடிலாம் உண்டு இல்லையா, ஏற்றி குறைக்கணும். நான் ரொம்ப சொல்லப்படாது, வியாபாரிகள்லாம் சண்டைக்கு வந்துடுவா. வியாபார நுணுக்கம், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்ன்னுவா, தொழில் தர்மம்ன்றா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் தர்மம் உண்டு. அதனால் எல்லாம் அப்படிலாம் சொல்கிறா. அப்போ இந்த பானுதாசர் சொன்னார், இப்படிலாம் என்னால் பொய் சொல்ல முடியாதுன்னுட்டார். உடனே அவள்லாம் சிரிச்சா, ஏன்பா வியாபாரத்தில் பொய் சொல்ல முடியாதுன்னா முன்னேற முடியாது, அவ்வளோதான் கஷ்டம் அப்படின்னா. அவர் சொன்னார், என்ன ஆனாலும் சரி எனக்கு பொய் சொல்ல வராதுன்னா. அவள்லாம் சிரிச்சா. முதல்ல அப்படி தான் எல்லோரும், நாங்களும் அப்படி தான்ப்பா வந்தோம், நியாயமாக தர்மமாக வியாபாரம் பண்ணணும்னு தான் வந்தோம். ஆனால் உலக நடைமுறையில் பொய் சொன்னாதான் ஜீவிக்க முடியும், இது உலகத்தினுடைய ஸ்வபாவம் அப்படின்ட்டா. எல்லாரும் ஒரு காரணம் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம பண்ணுற தவறுகளுக்கும் சொல்லக்கூடிய பொய்களுக்கும். நம்ம பொய் சொல்கிறதுக்கு முன்னாடியே காரணத்தை கண்டுபிடிச்சுன்னு தான் பொய் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் இது பொய், இது சரியில்லை, இது தப்பு, இது தர்மம் இல்லைன்னு தெரியும். ஆனால் இதுக்கு ஒரு காரணம் வச்சுட்டு அடுத்த வாயை அடைக்கிறதுக்கு ஒரு தெரிஞ்சுட்டு தான் பேசுவோம், தெரியாமல்லாம் பேச மாட்டோம். இது உலகத்தினுடைய பொதுவான விஷயம். எல்லாரும் சிரிச்சா, எல்லாம் மாறுவே அப்படின்னு விட்டார்கள். அழகாக போனார்கள், எல்லாரும் கடை விரிச்சார்கள். சந்தையெல்லாம் வைப்பா இல்லையா, லைனாக கடைகள் அந்த மாதிரி வச்சுட்டா. எல்லாரும் அடுத்தவா கடைக்கு போய் இப்படியே உட்காந்துருக்கார், ஒரு பாடு உட்காந்து பசனை பண்ணிட்டு இருக்கார், துணியெல்லாம் வச்சுட்டு. எல்லாரும் அதிசயமாக பார்த்தாப்பா, நீ உட்காந்து பாண்டுரங்கா பண்றீனா தான் பஜனை பண்ணா வியாபாரம் ஆகாது. துணி வாங்கலையோ, துணியெல்லாம் கத்தணும், நல்ல துணி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி, சீமையிலேருந்து வந்த துணி, அப்படி கட்டிட்டு அவ்வளோ நன்னா இருக்கும், போட்டுட்டா லேசாக இருக்கும், எத்தனை வாட்டி தோச்சாலும் புதுசாக இருக்கும். இதெல்லாம் சொல்லணும் இல்லையா, ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் இதை இப்படி தான் அப்படின்னு. டிவியிலெல்லாம் பாருங்கோ, அந்த பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், இப்படி தேய்ச்சி அப்படியே மின்னல் மாதிரி பழிச்சிடும்ன்ற. இது வரைக்கும் நான் ஒருத்தரையும் பார்த்ததில்லை. டிவியில் 2 வாரத்தில் பல் வெளுத்து போய்டும்ன்றான், என்னென்னமோலாம் பண்ணுறான். அந்த காலத்தில் நான் கோபால் பல்படியும் தேய்ச்சாச்சு, பயரியா பல்படியும் தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான் வெளுப்பாக்கணும், வேறு வழியே இல்லை.
இது வரைக்கும் யார் பல்லும் அப்படியே மின்னல் அடிக்கும் மென்மையில நான் பார்த்ததே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அவள் பயப்படாமல் அவள் பாட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா ஒரு டம்ளர் பால் வேண்டாம்னு ஓடுதா, உடனே 2 பிஸ்கெட்டை கொடுத்தா ஒரு டம்ளர் பாலின் சக்தி இது இருக்குன்றான். அதிசயமாக இருக்கு. அப்புறம் பாலே வாங்க வேண்டாமே, காஃபியே வேண்டாமே, 2 பிஸ்கெட்டை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாமே. என்னெல்லாம் ஏமாத்துறோம். அதிசயமாக இருக்கு. பயப்படாமல், கவலையே படாமல், அதிசயமாக இருக்கு. அவள் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா எப்படிதான் இப்படிலாம் முடியறது வாழ்களாலே ஆச்சரியமாக இருக்குது. என்னமோலாம் சொல்கிறா, ரொம்ப சொல்ல முடியாது வச்சுக்கோங்க. சபையில் உட்காந்துட்டு ரொம்ப நான் அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அதிசயமாக இருக்கு அவள் சொல்கிற ஒவ்வொன்றும். அந்த சாப்பாட்டு பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னெல்லாமோ சொல்கிறா. அதிசயமாக இருக்கு. நமக்கு ஒன்றும் இப்படியெல்லாம் கூட சொல்ல, ஜனங்கள் எப்படி இதை நம்புறான்னு தான் ஒரு கேள்வி வந்துடுறது நமக்கு. அது நிறைய பேர் பார்க்கணும். நிறைய நான் பார்க்குறேன். உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் புத்தி வரணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த கொஞ்சோண்டு தேய்ச்சா பாத்திரம் பளபளக்கிறதுன்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நன்னா பாருங்கோ. எல்லாரும் அலுமினிய பாத்திரத்தை தேய்ச்சின்னு இருப்பா. யார் முக்கியமாக அந்த பாத்திரம் தேய்ச்சி காமிக்கிறாளோ அவன் மட்டும் சில்வர் பாத்திரம் தேய்ச்சின்னு இருப்பா. எவர் சில்வர் பாத்திரம்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பளபளன்னு தான் இருக்கும், அலுமினியம் ஈனு தான் அழிக்கும். அது 99 பேர் அலுமினிய பாத்திரத்தை தேய்ச்சின்னு இருப்பா. இவன் மட்டும் புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை பார்த்தா பளபளன்னு இருக்கணும். நம்ம வீட்டு பாத்திரத்தை தேய்ச்சோம்னா அப்படி வரதே இல்லை. நானும் தேய்ச்சியே பார்த்தேன். உண்மைதான், நான் நினச்சேன் ஒன்று வீட்டில் தான் வேலை போலன்னு நினச்சேன். இருந்தாலும் தப்பு இல்லை வச்சுக்கோங்க. நிறைய கஷ்டம் இருக்கு. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா உலகத்தில் பல விஷயங்கள் நமக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் திரும்ப 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 அதை காட்டி அதை வாங்கி அதை அனுபவிக்கலை அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி குறைஞ்சி போயிடுன்ற மாதிரி ஆக்கிட்டா பல விஷயங்கள். நிறைய சாப்பிட்ற பொருள்கள்லாம் மாடு திங்கிற வஸ்து. வெளிநாடுகளில் மாடு திங்கிற வஸ்துவெல்லாம் இன்றைக்கி மனுஷன் தின்னுட்டுருக்கோம் நம்ம ஊரில். சத்தியமாக இங்கெல்லாம் அழகாக அந்த காலத்தில் கம்மங்கூழ் கேப்பங்கஞ்சிலாம் குடிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் ஓரம் போட்டுவிட்டு எதையோ தூக்கி சாப்பிட்டுருக்கோம். அதிசயமாக இருக்குது நமக்கு. அந்த காலத்தில் அவள் சாப்பிட்ட ஆரோக்கியமான ஆகாரம் போல் இன்றைக்கி அவன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட விஷயத்தை நம்ம தலையில் கட்டின்னு இருக்கான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இவர்கிட்ட மாதிரி வியாபார தந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறார். இவர் சொல்லிட்டார், நான் நாமஜபம் பண்ண பாண்டங்க எனக்கு வழி காட்டுவான்னு உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார். சில பேர் வந்து பார்த்தா அதிசயமாக இருக்குது. இவர் என்னடா அது இப்படி பஜனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கேட்குறார். இவர் சொல்கிறார், இந்த துணியோட முதல் விலை இவ்வளவு, எனக்கு லாபம் 10%, இவ்வளவு தான் விலை, இதுக்கு சம்பந்தம் இருந்தால் வாங்குங்கோன்னுட்டார். எல்லாருக்கும் அதிசயமாக இருக்குது. இப்படிலாம் யாராவது சொல்லுவாளா? என் லாபம், எனக்கு லாபமே இல்லை, வரதே 50 காசு தான், அப்படி 5 ரூபா லாபம் இருக்கும், வரதே 50 காசு தான் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வியாபார நுணுக்கம், தந்திரம். ஆனால் இவர் சொல்கிறார், இதுதான் அடிப்படை விலை, இது மேலே எனக்கு இவ்வளவு லாபம், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எல்லாம் சொல்கிறார். வண்டி சத்தம் கொடுக்கணும், வீடு வாசல் எல்லாம் இருக்குன்றார். சில பேருக்கு முதல்ல அதிசயமாக இருந்தது, சில பேர் பைத்தியக்காரன்னு நினச்சா, சில பேர் பார்த்தா அவர் சொல்கிறது நியாயம்னு அனுபவத்தில் பார்த்துட்டா. ஒரு இந்த துணிக்கு தான் விலை எல்லாம் தெரிஞ்சோடனே வாங்க ஆரம்பிச்சுட்டா. மற்றவாளுக்கெல்லாம் இது கஷ்டமாக போயிடுது. அவள் பாட்டுக்கு இந்த துணியை நிறைய விலை கொடுத்துட்டு இருக்கா. பக்கத்துலேயே கடை, ஏதோ அடுத்த தெருவில் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு கடையில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஏசி எல்லாம் போட்டிருக்கோம், கடை பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி விலை கூட்டலாம். சர்வீஸ் டேக்ஸ் என்னமோலாம் போடுறா இல்லையா. இவர் பாட்டுக்கு தேமேன்னு உட்காந்துட்டு இருக்கார். நல்லா வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் சொல்கிறார், அந்த கடையில் போய் வாங்கு, அவர் கடையில் வாங்கினாலே புண்ணியம், ஏன்னா நாமஜபம் சொல்லிட்டு விற்கிறார். இவன் பார்த்தா இவனை திருத்தலான்னு பார்த்தா இவன் நம்ம வயிற்றுலேயே அடிக்கிறானே, இவனுக்கு வியாபாரம் சொல்லித்தரலான்னு பார்த்தா இவன் நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவான் போல இருக்கு. எல்லாரும் தானாக ஒரு இடத்துல வந்துவிட்டான். இவர் அதுக்கும் கவலைப்படலை, அதுக்கும் சந்தோஷப்படலை. என் பாண்டுரங்கன் காப்பாற்றுறான், என் பாண்டுரங்கன் காப்பாற்றுறான். எது நல்லது நடக்கிறதோ பகவத் கிருப்பை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதான கெடுதல் நடக்கிறதா அதுவும் பகவத் கிருப்பை. நன்னா அந்த மனசில் ஆழமாக எழுதி வச்சுக்கோங்க. பகவான் நிச்சயமாக நமக்கு கிருபை பண்ணிட்டு தான் இருக்கான், சந்தேகமே வேண்டாம். இவருக்கு நல்லா வியாபாரம் பெருக ஆரம்பிச்சுடுத்து. இவாளுடைய வியாபாரம் கொஞ்சம் டல்லடிக்க ஆரம்பிச்சுடுது. இவருக்கு வியாபாரம் சொல்லி கொடுத்தவாள்லாம் எல்லாரும் சொல்கிறா, நீ வீணாக போவேன்னு நினச்சோம், கடைசியில் ஒன்றால் நாங்கள் வீணாக போயின்னு இருக்கோம், உன்னை கூட ஐஸ்வர்யா தான் எங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடுதுன்றார். அவர் சொன்னார், எல்லாம் பாண்டங்கள் இல்லை, நீங்களும் இப்படியே வியாபாரம் பண்ணி பாருங்களேன்னுட்டார். அவள் சொன்னால், இனிமேல் எங்களால் மாற முடியாதுப்பா, இப்படியே வியாபாரம் பழகிட்டோம். இப்போ புதுசாக நாங்கள் மாறினாலும் ஜனங்கள் நம்ப மாட்டோம். அது ஒன்று இருக்கு இல்லையா. யாராவது கெட்டவனாக இருக்கான், திடீர்னு நல்லவனாக மாறினா நம்ம ஒத்துக்க மாட்டோம், என்ன திடீர்னு அப்படின்னு. குழந்தைகளும் நிஜமாக சில சமயத்தில் ஒழுங்காக இருக்கும். அம்மா நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணுறேன்னா, என்ன சும்மா இல்லையே, ஏதோ வம்பு மாதிரி தோன்றாது. அன்றைக்கி நிஜமாவே மனசறிஞ்சு ஒழுங்காக இருக்கணும்னு ஆசையோடு வரும். நம்ம அதோடு அதை கெடுத்துருவோம். இது மனுஷாளுடைய ஸ்வபாவம். சந்தேகம் கூட பிறக்காத ஒரு வியாதி. அது அப்படி எங்கே தான் வருதோ தெரியாது. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 72 நாள் 73 நாள் 74 நாள் 75
கூட பிறக்காத வியாதி, ஏன் கூட பிறந்த வியாதி தானே சொன்னேன். கூட பிறக்காத வியாதினா பிறக்கும்போது யாருக்கும் சந்தேகம் இல்லை. நான் உடனே வச்சனத்தை மாற்றி சொல்கிறேன், கூட பிறந்த வியாதி தானே சொல்லுவான்னு. கூட பிறக்காத வியாதி கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகமே வரல, தெய்வ சிந்தனையோடு தான் இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் சந்தேகம்ன்ற ஒன்று வருது. அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே நம்புகிறோம், மறுபேச்சு பேசுகிறதே கிடையாது, சந்தேகமே வர்றது கிடையாது. நமக்கு ஒரு காலகட்டத்தில் எல்லாமே பழகிக்கிறோம். எல்லாரும் பார்க்குறா, நன்னா வியாபாரம் நடக்கிறது, சௌகரியமாக இருக்கார், அப்படியே போயின்னு இருக்கு. ஆனந்தமாக தான தர்மங்கள் ஈடுபடுறார், வியாபார சமயத்தில் வியாபாரம் பண்ணுறார், பஜனை எந்த சமயமாக இருந்தாலும் பாண்டுரங்க ஸ்மரணையை தள்ளலை. அதான் வேணும். வாழ்க்கை எப்படி நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நிறைய டைம் நமக்கு போயிட்டே இருக்குது பல விஷயங்கள். ஆனால் கூடவே நாமஜபம் பண்ணோம்னா அந்த நேரங்கள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வீணாக போன நேரங்கள் தான். நாமஜபம் பண்ணிட்டே இருந்தால் தான் 24 மணி நேரமும் பிரயோஜனம். தூங்குறதுக்கு முன்னாடியும் நாமஜபம் பண்ணிட்டே இருந்தால்னா, தூங்கிட்டேன்னா திருப்பி காதல இருந்தபோது தானாகவே அந்த நாமஜபம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். அப்போ ராத்திரி தூங்கினோமே, அப்போ அது என்ன கணக்கில் சேருமா? அப்போ நாமஜபம் பண்ணலையே அப்படின்னா, அப்போ நாமஜபம் பண்ணிகிட்டே இருந்தாலே மனசுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும். அப்போ தான் காத்தால இருந்து தானாக வரும். அது வரைக்கும் என்னடா, அந்த நாமஜபம் நமக்காக நாம ஜபிச்சுட்டு இருக்கும். பகவான் நமக்காக நாமஜபம் பண்ணுவான். குழந்தைகளுக்காக அப்பா அம்மா எல்லாம் பண்ணுறா இல்லையா, அதுபோல தெய்வத்தினுடைய காருண்யம் தானாக அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள பகவான் அப்படி கணக்கு பண்ணி வச்சுட்டுறான். இவ்வளோ நாள் சேர்த்து அப்படின்னு. இப்போ ஏதான ஒரு நாள் லீவுலாம் ஒரு நடுவில் இந்த நாளைக்கு வந்து 15ஆம் தேதி சுதந்திர தினம், பாரத் மாதா கி. நாளைக்கு இப்படி சொல்லணும், ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்கப்படாது. நாளைக்கு ஒரு நாள் ஒன்று எல்லோரும் கணக்கு பண்ணுவார். நாளைக்கு சனிக்கிழமை ஒரு நாள் லீவு போட்டோம்னா 3 நாள் லீவு கிடச்சிடும். வெள்ளி சனி ஞாயிறு ஒரு நாள் நடுவில் ஒரு நாள் லீவு போட்டோம்னா 2 நாள் லீவு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி ஆகிடுறது இல்லையா? அதே மாதிரி தான் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நாமஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் தூங்கும்போது அதுக்கப்புறம் இது கண்டினியூவாக பகவான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து பரவாயில்ல, அதில் ஒரு 8 மணி நேரம் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் ஆடி தள்ளுபடி மாதிரி தள்ளுபடி பண்ணி விட்டுடுறாரா, ஆடி கழிவு மாதிரி தள்ளி விட்டுடுறார். அந்த மாதிரி நாமஜபம் எப்பொழுதும் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். எந்த வேலை பண்ணாலும் நாமஜபம், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் பாண்டுரங்கா பண்டரிநாதா. அப்பப்போ மாதம் ஒரு தடவை போய் பாண்டுரங்கனை பார்த்துருவார். எப்பெல்லாம் தோன்றதோ டக்குன்னு பண்டரிபுரம் போயிடுவார். மற்ற வியாபாரிகள்லாம் வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து அப்பாடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இருப்பாள். ஒரு பாப்பா ரெஸ்ட் எதுன்னா பண்டரிபுரம் போகிறது தான். உடனே கிளம்பி போயிடுவார், பண்டரிபுரம் போவார், பாண்டுரங்கன் அனுபவிப்பார். ஆனந்தமாக சந்திரபாகா நதியில் தீர்த்தமாடுவார், திரும்பி ஊருக்கு வருவார். இப்படி ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமா சேர்ந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஊருக்கு போகிறார்கள். மற்றவாளுக்கெல்லாம் இவரை கண்டா இப்போ பிடிக்கலை. ஏன்னா இவர் எல்லா இடத்துலையும் வியாபாரம் ஜோராக பண்ணுறார். எந்த புது ஊருக்கு போனாலும் இவருக்கு வியாபாரம் தானாக நடக்கிறது. யோகக்ஷேமம் வகாமியகம். தன்னை யார் நினச்சின்னு இருக்காளோ அவர்களுடைய வாழ்க்கையை பகவான் நிச்சயமாக நடத்துவான். அது சந்தேகமே வேண்டாம். என் வாழ்க்கை எப்படி நடக்குமே யோசிக்கவே கூடாது. யோசிச்சா அது ஒரு அகம்பாவம். என் வாழ்க்கையை பகவான் நடத்துவான். இதுக்கு மேலே 2வது சிந்தனையே வரக்கூடாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய சுகமே அனுபவிக்க வேண்டாம். ஒரு கூரை வீட்டில் கூட இருக்கலாம், கையில் சல்லி காசு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பகவான் நடத்துவான்ற நம்பிக்கை இருந்தால் போதும். எப்படியோ நடக்கும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். உலகத்துக்கே படி அளக்கிறவன் நமக்கும் படி அளப்பான். யாரையும் தள்ளி விடமாட்டான் தெய்வம். யாரையும் பகவான் எனக்கு வேண்டாம் நீ உன்னை கஷ்டப்படு அப்படின்னு யாரையுமே தள்ளி விடுறது கிடையாது. தன்னை கேவலப்படுத்தி தன்னை அசிங்கப்படுத்துறவனுக்கு கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் தன்னை நம்புறவர்களை ஒரு நாளும் கைவிடாது. நம்பினார் கெடுவதில்லை. அழகா எல்லாரும் வந்தாச்சு, வியாபாரம் எல்லாம் பண்ற, நல்ல லாபம். அப்போ அழகா எல்லாம் ஒரு சத்திரத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நிறைய பேர் பிட் நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுக்குறா. இந்த மாதிரி அந்த இடத்துல உபன்யாசம் நடக்கிறது, நாம சங்கீர்த்தம் நடக்கிறது, ஏகாதசி வேற அன்னைக்கு. அதனால் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, அந்த கோவிலில் நடக்கிறது அப்படின்னு உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வியாபாரம் ஆயிடுத்து, நிம்மதியாக போய் ஆனந்தமாக பகவத் தியானம் பண்ணலாம், ஏகாதசி கீர்த்தனை பண்ணான்னு அன்னது, விடிய விடிய உட்காந்து நாமஜபம் பண்ணலாம், இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி தன் கூட வந்தவர்களிடத்தை சொன்னார். இந்த மாதிரி என்னோடய குதிரையை பார்த்துக்கோங்க, என்னோடய சாமான்லாம் பார்த்துக்கோங்க, நான் போய் அழகாக ஏகாதசி பஜனைக்கு போயிட்டு வந்து விடுறேன், இல்லாட்டி எல்லாரும் போகிறதுனாலும் போகலாம் அப்படின்றார். இவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது, நாங்கள்லாம் வியாபாரம் பண்ணி கலப்பாக இருக்கும்,
உனக்கு தான் வேறு வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் பாண்டுறங்கா பண்டறினா தான் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறேன், எங்களையும் இப்படி கெடுத்துறாது. எங்களுக்கு குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, வாழ்க்கை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா பக்தி பண்ணால் பொறுப்பு இல்லாமல் போயிடுவோம். பக்தி பண்ணுறதுனாலே தான் பொறுப்பு ஒழுங்காக வரும். பக்தி பண்ணவாலாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ராமானுஜருக்கு இருந்த பொறுப்பு, ஆதிசங்கர பகவத் பாதருக்கு இருந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு லோகத்தில்? அம்மாவோட கடைசி காலத்தில் வந்து நின்னார் ஆதிசங்கர பகவத் பாதர், பெரியவர் வந்து நின்றுட்டார் அம்மாவுக்கு. அப்படின்னா அந்த பக்தியினுடைய பலம் ஆச்சரியம். உடனே வாழலாம் சொன்னான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, நீ ஏதோ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டா. அப்புறம் சில பேர் சொன்னா சரி நீ போயிட்டு வாப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு விட்டார். இவர் கிளம்பியாச்சு, பாண்டரங்கன் பார்த்துப்பான் அப்படின்னு அழகாக போயாச்சு. நன்ன பச்சனை ஜோரா நாமஜபம். இப்போ இவாள்லாம் கூடி கூடி பேசுகிறா. அவன் பாட்டுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கான். நம்ம கூட வியாபாரம், நம்ம சொல்லிக் கொடுத்து வியாபாரம் கற்றுண்டான். இன்றைக்கி அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். நம்மெல்லாம் படாத பாடுபட்டு இருக்கோம். எங்கே போனாலும் இவனுக்கு ஒரு கூட்டம் வருது, எங்கே போனாலும் இவன் அழகாக வியாபாரம் பண்ணுறான். இதெல்லாம் ஒன்றும் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி இவனை நம்மக்கிட்ட பிரிக்கணும். இவன் படாத பாடுபட்டாதான் புரியும்னு ஒரு புத்தி வந்து கொடுத்துவாளுக்கு. சமயத்தில் இந்த பொறாமை இருக்குது பாருங்கோ, அது வரக்கூடாது. நமக்கு ரொம்ப சாதாரணமாக வர்றது அதுதான். யாராவது டெய்லி கோவில் போயிட்டு இருந்தால் அவளை பார்த்து பொறாமை வருது. அவளை பார்த்தாலும் சிரிக்க கூட மாட்டோம். எங்கே கோவில் போய்ட்டுறாளா அப்படின்னு கேட்டுருவாளோ நமக்கு பயம். நிறைய பொறாமை, நமக்கு சம்மந்தமே இல்லாதவாக்கிட்டெல்லாம் பொறாமை, அவசியமே இல்லை. நமக்கு என்ன உண்டோ தெய்வம் கொடுத்துருக்கு. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கு. நமக்கு என்ன உண்டோ தெய்வம் கொடுத்துருக்கு. நிறைய நான் பார்த்துருக்கேன். சில ஸ்திரீகள்லாம் இருப்பா, கல்யாணம் ஆகிருக்கும், கர்ப்பவதி ஆகிருக்க மாட்டான். கர்ப்பவதி ஆகிறவாளெல்லாம் பார்த்து பொறாமப்படுவாள். அந்த மாதிரி நிறைய உண்டு. சில பேருக்கு வயசாகிட்டு இருக்கும், கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருப்பான், நல்லா படிச்சிருப்பான், கை நிறைய சம்பாதியம் இருக்கும், ஃபாரினில் இருப்பான், பொண்ணே அமையாது. சாதாரண ஒருத்தர் கூலி வேலை பண்ணுறான், அவனுக்கெல்லாம் கிடைக்கிறது. யாருக்கா பத்திரிகை கொடுக்க போகிறதுனால பயம். இப்பெல்லாம் நானே என் பிள்ளைக்கு பார்த்துட்டே இருக்கேன், 5 வருஷம் ஒன்றும் அமையலை. உன் பிள்ளைக்கா அமைஞ்ச சந்தோஷம், சொல்கிற சந்தோஷமே இருக்காதுங்க. இவர்களுக்கெல்லாம் போய் பத்திரிகை கொடுக்காமல் இருக்கிறதே உத்தமம். பல ஊர்களில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய இந்த நன்னா படிக்கிற குழந்தைகளை பார்த்தா படிக்காதவங்களுக்கு பிடிக்காது. வந்துட்டான், எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா அலையிறான் தண்டத்துக்கு. எங்களெல்லாம் திட்டுவாங்க பசங்க, ஏன்டா அப்படி உருப்படாமல் போறீங்கன்னுவா. கையில் புக் வச்சு படிக்கிறதுக்கு அவள் சொல்கிறாருன்னா உருப்படாமல் இருக்கீங்களா அப்படின்னு. நிறைய உண்டு அந்த மாதிரி. சத்சங்கத்துக்கு வேறு வேலை சொல்ல இல்லை, தண்டத்துக்கு போய் உட்காந்துருக்கீங்க, அவருக்கு வேறு வேலை இல்லை, உங்களுக்கு வேறு வேலை இல்லை. இப்படி ஏதாவது உலகத்தில் இந்த பொறாமைன்றது இதுக்கு தான் வரும், இப்படித்தான் வரும்லாம் கிடையாது, எப்படி வேணா வரும். இந்த உள்ளுக்குள்ள இந்த பொறாமை வந்ததுனால தானே துரியோதனன் அந்த பாடுபட்டான். இத்தனைக்கும் அவனுக்கு எல்லாம் அஸ்தினாபுரம்லாம் நன்னா தான் இருந்தது. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத அந்த காண்டவ பிரஸ்தான், இந்திர பிரசத்தை கொடுத்தா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத இடம். பகவானுடைய கிருப்பையினாலே அது பெருசாக வந்தது. அதை பார்த்து பொறாமப்பட்டு தானே குருக்ஷேத்திர யுத்தமே வந்தது. குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு ஒரே காரணம் துரியோதனனுடைய பொறாமை, வேறு ஒன்றுமே காரணம் இல்லை. சரி அவள் அப்படி இருக்காளோ அவளை மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி ஜெயிச்சு காட்டணும், அதுதான் உத்தமம். அவளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு பொறாமப்பட்டோம், உள்ளதையும் இழப்போம். மகாபாரத விஷயம் அதுதான். உனக்கு என்ன உண்டோ அதை விட்டுவிட்டு அடுத்தவாளை பார்த்து பொறாமப்பட்டோம்னா நமக்கு இருக்கிறதும் இல்லாமல் போகும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறாமை நல்லதே கிடையாது. அழகாக இருக்கிறவாளை பார்த்து பொறாமை, வழுக்கு தலையாக இருக்கிறவாளுக்கு முடி இருக்கிறவாளை பார்த்து பொறாமை. பொறாமைக்கு ஒரு விவஸ்தை வேண்டாமா? எவ்வளோ முடி இருக்குது அப்படின்றா, இது ஒரு பெரிய பொறாமையா? குண்டா இருக்கிறவாளுக்கு ஒல்லியாக இருக்கிறவாளை பார்த்து பொறாமை, எலும்பும் தோலுமா இருக்கிறவாளுக்கு சதையோடு இருக்கிறவாளை பார்த்தா பொறாமை. காரணமே வேண்டாம், இதுக்கு தான் விவஸ்தையே கிடையாது. எல்லாத்துக்கும் பொறாமை. அவளுக்கெல்லாம் பொறாமை வந்துடுத்து. இந்த பொறாமை ஜாஸ்தியாக எல்லாரும் வர ஒன்றா சேர்ந்துட்டா. யாராவது ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் கூட இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருப்போம். அதனால தான் சேர்க்கை அறிந்து பழகணும். எல்லா இடத்துலையும் பழகக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய துஷ்ட குணங்கள் ஜாஸ்தி ஆக்கிடுவோம், குறைக்க மாட்டா. சத்சங்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா துஷ்ட குணங்கள் குறையும், நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். நாரதர் சொல்றார், துருவனை பார்த்து சொல்றார், உன்னை விட கீழே இருக்கிறவாளை பார்த்து இறக்கப்படு, உன்னை விட மேலே இருக்கிறவாளை பார்த்து சந்தோஷப்படு, உன் லெவலில் இருக்கிறவாளோட சேர்ந்து பழகுன்றார். வாழ்க்கையின் தத்துவத்தை 5 வயசு பிள்ளைக்கு சொல்றார். உன்னை விட மேலே இருக்கிறவனை பார்த்து சந்தோஷப்படு, உன்னை விட கீழே இருக்கிறவனை பார்த்து இறக்கப்படு, உன் லெவலில் இருக்கிறவனோட பழகு அப்படின்றார். இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். அவளுக்கெல்லாம் அந்த பொறாமை வந்துடுத்து. முதல்ல அவர் குதிரையை கழட்டி விட்டான், எங்கேயோ ஓடட்டும். குதிரை போயிடுத்தனா கஷ்டமாச்சு, வியாபாரம் பண்ண போக முடியாதுன்னு கழட்டி விட்டுவிட்டான். அவளே என்ன பண்ணா, அவருடைய துணியெல்லாம் மூட்டை கட்டி ஒரு பெரிய பாழுங்கண்ண இருந்து அதில் கொண்டு போட்டுட்டா. பெரிய குழியை, ஜலம் இல்லை, அதில் கொண்டு போட்டுட்டா. போட்டு அப்பாடா சந்தோஷம். வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்,
திருடர்கள் வந்தார்கள், தூக்கிட்டு போயிட்டா, நம்மளெல்லாம் அடிச்சுட்டா, நம்மளெல்லாம் இழந்துட்டா, நம்மளெல்லாம் ஒழிச்சு வச்சிருவோம், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கார். இவர் சௌக்கியமா அங்கே போய் உட்காந்துட்டு பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டு இருக்கார். எதை பற்றியும் கவலைப்படாம தைரியமா தைரியமா. இப்போ எத்தனை பேர் அழகாக தைரியமாக வந்து உட்காந்துருக்காள் பகவானுடைய நம்பிக்கையில தானே. உங்களுக்கெல்லாம் பத்திரமா தான் இருக்கு, யாரும் தூக்கிலாம் போடல, பயப்பட வேண்டாம். தைரியமா அவர் உட்காந்துட்டு பகவத் தியானம் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கா. மனசை போட்டு அலட்டிக்காதீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கவலைப்படாதீங்க. பகவான் இருக்கான், வழி காட்டுவான். பஞ்சபாண்டவரோட அத்தனையும் துரியோதனன் வஞ்சகத்தினால எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான். ஆனால் அத்தனையும் வட்டி முதலமா சேர்த்து பகவான் திருப்பி கொடுத்துட்டான். அவன் எதெல்லாம் தனக்கு வேணும்னு வச்சுட்டானோ ஒன்று கூட மிச்சமில்லாமல் பிடுங்கி பகவான் கொடுத்துட்டான். அபகரிச்சதுனாலேயே அவர்களுக்கு பெரிய பாக்கியம் எல்லாம் கிடைச்சதுடா. நான் கிருஷ்ணனுடைய லீலைகள் நிறைய பிரத்யக்ஷத்தில் பார்த்தேன். திரௌபதி கூப்பிட்டவுடனே கண்ணன் ஓடி வந்து சேலையை கொடுத்தாங்க. திரௌபதி கூப்பிட்டோன்னே ஓடி வந்து பாத்திரத்தில் ஒட்டின்ட்டு இருந்த மிச்சம் மீதி கீரையும் பருக்கையும் சாப்பிட்டுட்டான். அர்ஜுனன் கேட்ட உடனேயே ரத சாரதியா உட்காந்தா. பஞ்சபாண்டவர்களாக தூது போனோம். இத்தனையும் எதனால் நடந்தனா, துரியோதனன் இவர்கள் மேலே பொறாமப்பட்டு எல்லா கஷ்டமும் கொடுத்தான் பாருங்க. அதுவே இவர்களுக்கு நன்மையில முடிஞ்சது. பயப்படவே பயப்படாதீங்க. பகவானை நம்புறவான் வீண் போகவே மாட்டான். ஸ்வயம் அனுபவத்திலே சொல்றேன். ஆச்சரியம். இந்த குதிரையை கிளப்பி இப்படி விட்டுட்டா, துணியை கட்டி மூட்டையை கட்டி போட்டாச்சு. வரலாம் ஜாலியாக சிரிச்சு அப்பாடா இன்னையோட முடிஞ்சான் பானுதாசன். பேரே பானுதாசன் எப்படி முடிவார்? அவருக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிருக்கார். பாண்டுரங்கன் பார்த்தா என் பக்தன், அது உரிமை பகவானுக்கு உண்டு. இப்போ நம்ம குழந்தை ஒரு கொசு கடிக்கிறது அப்படின்னா ஓடி போய் நம்ம அடிக்கிறோம். குழந்தைக்கு அடிக்க தெரியாது. குழந்தை கொசு கடிச்சது எப்படி வீங்கி போயிடுதுன்னு அம்மா வீங்கவே இருக்காது. அந்த கொசு அடித்து நசிக்க அப்படி ரத்தத்தை வெளில எடுத்துருப்பா. அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அது குட்டி கொசுவாக இருக்கும், பாவம் இட்னுண்டு. ஆனால் தன் குட்டி தன் குழந்தை மேலே தான் அவளுக்கு அபரிமிதமான பிரீத்தி. அதுபோல பகவான் பக்தவத்சலன். தன் பக்தர்களை கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அவன் கிருபை பண்ணிடுவான். இவருக்கு ஒண்ணுமே தெரியல, நாமஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கார் பானுதாசர். பகவான் பார்த்தான். ஆச்சரியமா ஒரு வேஷம் போட்டுட்டான். ஒரு பிராமண வேஷம் போட்டுன்னு இந்த அலைஞ்சின்னு இருக்கிற குதிரையை பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்கான். இவர் எங்க பஜனை உட்காந்துட்டு இருக்காரோ அந்த பஜனை நடக்கிற இடத்து வாசல்ல இந்த குதிரையை பிடிச்சுண்டு பகவான் சேவகனா உட்காந்துருக்கான். கண்ணன் சேவகன் நிஜமாவே. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துமிட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். எப்படி கிருபை பண்ணுவான்னு தெரியாது. இப்போ கூட நான் தூத்துக்குடிக்கு வந்தேன், முத்துநகர் எக்ஸ்பிரஸில் வந்தேன். சைடு அப்பர் பர்த் எனக்கு கொடுத்துருந்தான். அது பழைய கம்பார்ட்மெண்ட், படுத்தோம்னா கால் இடிக்கும். சரி ரைட் கிருஷ்ணா. அப்புறம் நான் டிடிஆர் டிக்கெட் காமிச்சிட்டு சொன்னேன், சார் அந்த மாதிரி டிக்கெட் என்னோடது இருக்குது, அந்த பக்கத்தில் எங்கேயாவது அப்பர் பர்த்தோ லோயர் பர்த்தோ இருந்தால் கொடுங்க சார். செங்கல்பட்டில் ஒரு 15 பேர் ஏறுவாங்க, பார்க்கலாம் சார் அப்படின்னு. சரி சார், அவ்வளோதான். அப்புறம் நான் திரும்பி பின்னாடியே போய் சார் 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 விருப்பத்தில் நான் பாடு பகவான் நாமத்தை ஜெபிச்சுன்னு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. அவரே வந்தார். சார் 8ஆம் நம்பர் சீட்டு போகிறீங்களா அப்படின்னார். சந்தோஷம் சார். அவரை அழகாக அங்கே போங்க படுத்துக்கோங்க அப்படின்னுட்டார். நான் ஒன்றுமே பிரயத்தனமே படலை, சத்தியமாக சொல்கிறேன். நான் பாடி பகவான் இஷ்டம் அவனுக்கு தெரியும்னு ஒப்படைச்சுட்டேன். நான் ஒரு சிரமப்படலை, சுவாமி தானே நடத்தி கொடுத்தார். அது வரைக்கும் அங்கே உட்காந்து ஒரு சத்சங்கம் வேறு, தூத்துக்குடிக்கார ஒருத்தர் வந்தார், அவரோட சத்சங்கம் வேறு. பகவான் இப்படியே தான் கொடுத்துருவோம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பகவான் கருணா சாகரன். எங்கே போனாலும் என்னை சும்மா இருக்க விட மாட்டான். இன்றைக்கி சத்சங்கம் இல்லையே அப்படின்னு நினச்சா யாராவது ஒருத்தர் மாட்டுவான். ஒரு 1/2 மணி நேரம் பகவான் தன் விஷயத்தை சொல்ல வச்சுட்டு தான் என்னை டெய்லியே தூங்க வைக்கிறான். அது ஒரு கிருபை. எங்கேயாவது போயிட்டு இருப்பேன். ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன் நான் சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு. ராத்திரி 9:30-10 மணிக்கு ஃப்ளைட் அங்கே சிங்கப்பூர்லேருந்து. என்னடா அது இன்றைக்கி ஒன்றும் சத்சங்கம் இல்லையே நினச்சேன். ஹேர் ஹோஸ்டஸ் அவள்லாம் சத்சங்கம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவன் என்னை முதல்ல ஜோசிக்காரன் பிடிச்சிட்டா வச்சுக்கோங்க. நீங்கள் ஜோதிஷக்காரரா, கை பார்ப்பேலா கால் பார்ப்பேலான்னா நான் சொன்னேன் பகவானை தான் பார்ப்பேன், நாமஜபம் பண்ணுங்கன்னு. அவர் ரொம்ப குஷியாகி என்னை காக்பிட் வரைக்கும், அந்த பைலட் உட்காரல அங்கே வரைக்கும் அழிச்சுட்டு போய் பைலட் வரைக்கும் வந்து எங்கிட்ட பேசிட்டார். சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவில் இறங்குற வரைக்கும் சத்சங்கம். நிஜமாவே பகவானுடைய கிருப்பை உணர்ந்திருக்கேன். என்னுடைய பெருமையே கிடையாது, பகவானுடைய கிருப்பையை நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அது ஒரு நாள் அவனை பற்றி பேசலை அப்படின்னா என்னமோ பண்ணும், தப்பு பண்ண மாதிரி தோணும். இன்னைக்கு யார்கிட்டையாவது ஒரு 2 மணி நேரம் பிடிச்சி அவள் கிருஷ்ண விஷயம் சொல்லிட்டான், அப்பாடா அது ஒரு சந்தோஷம். அது பகவானுடைய ஒரு கிருப்பை. இவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். பகவான் அழகா அந்த குதிரையை பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கார். இவாள்லாம் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கால. பகவானுக்கு கோபம் வந்துடுத்து. நிஜமாவே திருடர்களை கொண்டு வந்து விட்டுட்டான். அந்த வியாபாரிகள் இருக்கிற இடத்துல திருடர்களை கொண்டு வந்து விட்டா அவள் வச்சிருந்த எல்லா திருடர்கள் கொள்ளையடிச்சா.
கொள்ளையடிச்சு போட இவன் ஓடி நான் பிடிச்சி வேற அடி அடின்னு அடிக்கிறான். சாதாரணமாக கொள்ளையடிச்சுன்னு போயிடுவா. இவன் மனசு அவ்வளோ விகாரம், அந்த பொறாம பார்த்தால அடி 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 பின்னி எடுத்துட்டா. இவன் அதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தா முன்னாடியே, திருடர்கள் வந்தா அடிச்சுட்டாப்பா, நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணோம். இவன் என்னெல்லாம் சொன்னாலோ அத்தனையும் நடந்தது, அத்தனையும் நடக்கிறது. இது எதுவும் தெரியாமல் இவர் பாட்டுக்கு பசனம் பண்ணிட்டு இருக்கார். பசனை எல்லாம் முடிஞ்சது, ஏகாதசி பிரசாதம் எல்லாம் கொடுத்து அழகாக ஸ்வீகரிச்சுட்டார். அப்பா இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது, என்ன பாண்டுறங்க பசனை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வெளில வந்து பார்த்தா இவர் குதிரை எப்படி அங்கே இருக்குது. அவர் பார்க்குற எந்த குதிரை எங்கெங்கே வந்தது, என் குதிரை அப்படின்னு பார்த்தா அந்த குதிரையை பிடிச்சு உட்காந்துருக்கார். யார் இந்த பிராமணர் அப்படின்னு பார்த்தா இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிராமணர் மறைஞ்சு போயிட்டார். அந்த குதிரையை வர பார்த்தோன்னா ஒரு அழகாக ஒரு கத்தி காலெல்லாம் அப்படி தூக்கித்து இது எங்கெங்கே வந்து சொல்லிட்டு அப்படி இழுத்துன்னு வந்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, யார் இந்த பிராமணர், எதுக்கு குதிரை இங்கே வந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு வந்தார். அங்கே போனால் மற்ற வியாபாரிகள்லாம் ஓன்னு அழுதுன்னு இருக்கா. இவன் என்னெல்லாம் பிளான் பண்ணி சொல்லி அழுது நடிக்கணும்னு நினச்சாலும் உண்மையாக நடந்துடுத்து. அவன் வந்தா, திருடர்கள் வந்தா, கொள்ளையடிச்சுன்னு போயிட்டா, அவங்களை அடித்தா சொல்லி அழுதம்னா நம்பிடுவார் பானுதாசர், நல்ல மனசுக்காரன் நம்பினால அப்படியே நடந்துடுத்து. உண்மையாகவே எல்லாரும் அவளே புலம்பின்னு இருந்தா. பானுதாசர்கிட்ட போய் சொல்லணும்னு நினச்சோம் இல்லையா, அவருடைய சொத்தை கொள்ளையடிக்கணும்னு நினச்சோம் இல்லையா, அதுக்கு தெய்வம் நல்ல தண்டனை கொடுத்துடுத்து அப்படின்னு இவாளெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பானுதாசர் வந்தா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவர் நமஸ்காரம் பண்ணா. நாங்கள் தான் குதிரையை கழட்டி விட்டோம், உன்னுடைய துணியெல்லாம் கட்டி இந்த பாழும் கிணத்துல போட்டோம். அது என்ன ஆச்சுன்னா கடைசியில் உன் குதிரையும் உன் துணி மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. எங்களுடைய குதிரை துணி சொத்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. உன்னுடைய சொத்தையும் அதில் மூட்டை கட்டி அதில் போட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லி அவர்களே கிணத்துல இறங்கி அதை எடுத்தும் கொடுத்தா. பானுதாசர் ஓன்னு அழுதார். எல்லாரும் கேட்டா, உன் துணி தான் ஜாக்கிரதையாக இருக்குது, எதுக்கு அழற, இழந்த நாங்கள் தானே அழணும், நீயே அழற அப்படின்னார்கள். பானுதாசர் சொன்னார், என் பாண்டுரங்கனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே, என் பிரபு என் குதிரையை காப்பாற்றும்படியா பண்ணிட்டேன். அவர் கதறாரு, ஏன் பாண்டுரங்கா குதிரையை காப்பாத்தினேயே, இப்போ சம்சார சாகரில் என்ன காப்பாற்றாம ஓடி போயிட்டியேப்பா, தூரத்தில் ஒரு க்ஷணம் தானே பார்த்தேன், பக்கத்தில் வந்து பானுதாசா பொறுப்பாயிரம் குதிரையை கொடுத்துட்டு போயிருக்கப்படாதா, நீ யாருன்னு காட்டியிருக்கக்கூடாதா, நான் தான் அஜ்ஞானத்தில் வாழ்ந்துட்டு கிடக்கிறேன், ஹரி ஒன்றும் இல்லாதவன், எனக்கு தெரியலை உன்னுடைய பலமோ உன்னுடைய காருண்யமோ உன்னுடைய லீலையோ புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் எனக்கு இல்லை, ஆனால் நீ சர்வஜன் தானே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு கதர்றா. உடனே இவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தினார். பார்த்தார், இனிமேல் இப்படி ஒரு வியாபாரம் எனக்கு வேண்டாம், இது ஒரு வைராக்கியம் வந்துடுத்து, இந்த வியாபாரம் எனக்கு வேண்டாம், என் பாண்டுரங்கனை கஷ்டப்படுத்தி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா, நம்மளா இருந்தால் ஊரில் பெருமையாக சொல்லிப்போம், ஆனால் அவருக்கு அது பெருமையாக தோணலை, என் பாண்டுரங்கனுக்கு நான் கஷ்டம் கொடுத்துட்டேனே, என் தெய்வத்துக்கு கஷ்டம் கொடுத்துட்டேனேன்னு கவலைப்பட்டார். உடனே தன்கிட்ட அந்த துணியெல்லாம் எல்லாருக்கும் பங்கு போட்டு பிரித்து கொடுத்தார். சம்பாதிச்ச லாபம் பணம் இருக்கு பாருங்க, அத்தனை பேருக்கும் பங்கு கொடுத்தார். எல்லாரும் சந்தோஷமாக இருங்கோ சௌக்கியமாக இருங்கோன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துவிட்டார். மனைவி எப்பயும் போல் காத்துட்டு இருந்தார், நிறைய தனம் வரும், நியாயம்தானே குடும்பத்தை நடத்துறதுக்கு. அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். பாண்டுரங்கன் இவ்வளவு கஷ்டப்பட்டாமா எனக்காக, இனிமேல் இந்த வியாபாரம் நான் பண்ண மாட்டேன், நாமஜபம் தான் பண்ணுவேன், பகவானே வழிகாட்டுவான், குடும்பத்தை நடத்துவான்னுட்டார். ஒரு மனைவிக்கு ஒன்றும் சொல்லலை. ஒரு மனைவி இப்படி பார்த்தா, ஏற்கனவே ஒரு கொடுத்ததில் கொஞ்சம் சேமிச்செல்லாம் வச்சுருக்கா, சரி அதை வச்சு கொஞ்ச நாள் காலம் ஓட்டுவோம், வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டம் உண்டு இல்லையா, எப்பயுமே பணம் சேமிச்சுட்டே இருக்க மாட்டோம், எப்பொழுதுமே செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டோம், காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்க்கை ஒவ்வொரு ரீதியில் போகும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் பகவான் நம்ம கூட இருக்கான். பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போனார்கள், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம் போனார்கள், ஆனால் அப்பொழுதும் பகவான் கூட இருந்தான், கூப்பிட்ட போதெல்லாம் ஓடி வந்தான். குருக்ஷேத்திர யுத்தம், அப்பொழுதும் பகவான் அவர்கள் கூடவே நின்று அவர்களை ஜெயிக்க வச்சான். அப்போ பகவான் நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் பகவான் நம்ம கூட இருக்கு, அதனால் கலங்க வேண்டாம். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாள் சொல்கிறா, உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் மாறாதுரா கிருஷ்ணா, எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் தெய்வம் நம்மளை விட்டு நீங்கிறதே கிடையாது. அதனால அச்சுதன்னு பேர், கைவிடுறதே கிடையாது. தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன் அச்சுதன்னு பேர். அவர் பார்த்தார், சரி எப்படியும் பகவான் வழி நடத்துவான் அப்படின்னு விட்டார். அவர் பாடு